தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடியனட் நாமத்தினாலே இந்த நாளிலும் மீண்டுமாய் நாங்கள் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக கர்த்தரை துதித்து நாம் பாடப்போகிறோம். வேதம் சொல்கிறது, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் நம்மோடு இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். நம்முடைய துக்கத்திலே துயரத்திலே நம் பாவங்களை போக்கி சாபங்களை நீக்க நமக்காய் சிலுவையை சுமந்தவர். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட மா நேசரை துதித்து பாடுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
ஹல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தாசன் உங்களுக்காக கர்த்தருடைய செய்தியை கொடுக்க போகிறார்கள். ஜெபத்துடனே காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இயேசு ரட்சகர் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த புதிய மாதத்திலும் கூட ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட நாம் நுழைய போகிறோம். Even in this new month with a new promise verse we are going to enter in this month. என் அன்புக்குரியவர்களே, My dearly beloved, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவிதமான உபகாரங்களை செய்து கொண்டிருக்கிறாராம். and God is doing very good great things in our life every day. ஆனால் அந்த உபகாரங்கள் எல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we need to remember all the benefits and we are called to thank God. அவர் நமக்கு உபகாரம் செய்ய வேண்டியது அவருடைய வேலை. And it is God's duty to do great things in our life. அதையெல்லாம் நாம் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய வேலை. And it is our responsibility to remember that and to praise that. அதற்கு தான் ஒவ்வொரு மாதத்திலும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். That is the reason that every month I desire to speak to you all. பொதுவாக சங்கீதம் 103 1 2 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது When we read the Bible in Psalms chapter 103 verse 1 and 2, நாம் ஜெபம் செய்துவிட்டு கடைசியாக இந்த வசனங்களை தான் நாம் சொல்லுவது உண்டு. and after the prayers regularly we used to say these verses. ஒரு சமயம் ஒரு வீட்டில் ஒரு வயோதிபர் ஒருவர் இருந்தார். அவருக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. One time in a family there was a very old person and there is no relationship between prayer and him. ஒரு நாள் அந்த வீட்டார் எல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்க தான் இன்னைக்கு ஜெபிக்கணும் என்று சொல்லிவிட்டாரு. And one day that the family members told that Ayya, you only have to pray today. அவர் சொன்னார், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே. And he told that I don't know how to pray. அதன் பின்பு சொன்னாங்க, இல்ல நீங்க தான் இன்னைக்கு ஜெபிக்கணும் என்று சொன்னார். And then everybody told that only you have to pray today. அவரும் வேக வேகமாக ஜெபம் பண்ணிவிட்டு And immediately he prayed very fast. ஆமென் என்று சொல்லி இந்த வசனத்தை தான் அவர் சொன்னாரு. And he said amen and he said these verses. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. And he said that praise the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. And you just praise the Lord with all your heart. எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு கடைசில சொன்னாரு, And he said everything and finally he said, அவர் செய்த சகல உபத்திரவங்களையும் மறவாதே அப்படின்ட்டாரு. and he said that, and what are all the torture what he has done in your life. அந்த எல்லா உபத்திரவத்தையும் நீ மறக்காத அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. And he said that don't forget about all the tortures what God has done ஆண்டவர் in செய்த your life. உபகாரம்னு சொல்றது பேலா உபத்திரவம்னு தெரியாம சொல்லிட்டாரு. And without his knowledge, without saying that what are all the blessings, he said all the tortures what God has done in your life. நீங்களும் நானும் கூட சில சமயத்துல அந்த வசனத்தை அப்படிதான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறோம். Even you and I sometimes we say all these verses in a very fast manner. ஆனால் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தான் நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Only when we meditate these verses we can claim all these blessings in our life. அவர் செய்த உபகாரங்கள் என்ன என்பதை நான் வரிசையாக வாசித்துக் கொண்டிருந்தேன். And I was just reading what are all the benefits God has done in our life. கடந்த முறை நான் உங்களோடு கூட பேசும் பொழுது 3 முதல் உபகாரங்கள் என்ன என்று நான் பேசினேன். And last time when I spoke with you, I spoke all the first 3 blessings. உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறார். God will forgive you from all the sins. உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். God will heal us from all diseases. உன்னுடைய பிராணனை அழிவுக்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். God will protect us from the dangers of the world. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். And then we saw that we have to remember and we need to praise God. அதுபோல மொத்தம் 7 உபகாரத்தை தேவன் செய்கிறாராம். And in the same way God is doing 7 different blessings in our life. ஆகவே இந்த நாளிலும் கூட மீதி 4 உபகாரம் என்ன என்பதை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். And even this time we are going to meditate upon the remaining 4 blessings and we are going to praise God. ஆண்டவர் செய்கிற இந்த 4வது உபகாரம் என்ன? What is the 4th blessing he is going to give in your life? சங்கீதம் 103 1 2 அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க அப்படியே வரிசையா வாசிட்டு இருந்தீங்கன்னா எல்லா உபகாரத்தையும் நீங்க வாசிக்கலாம். And when you read the Bible in Psalms chapter 103 verse 1 and 2,
you'll be able to see all the blessings what God has given in your life. அதுல அவர் சொல்றாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறாராம். And God is going to crown us with his mercy and grace. அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். God is going to crown us with his mercy and his love. இதுதான் ஆண்டவர் நம்ம மேல பாராட்டுகிற இன்னொரு முக்கியமான ஒரு உபகாரம். This is one of the greatest blessing that God has given us in our life. ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்பது என்ன பிரியமானவர்களே? So what do you mean by this grace and mercy? தகுதி இல்லாத மக்களை தேவன் தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி அழகு பார்க்கிறார். God is choosing the people who are so unworthy, and he is showing mercy, and he is feeling so happy about the people. காகத்துக்கும் தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க. And even though there is a crow, the child of it seems to be gold for it. அது சாதாரண காகமா இருந்தா கூட தன்னுடைய குஞ்சு ஒரு பெரிய பொன் தான் என்று சொல்லுமா. And even the crow will say that my child is gold. அதுபோல தான் ஆண்டவர் தகுதி இல்லாத நம்மை பார்த்து தன்னுடைய பிள்ளை என்று சொல்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாருங்க. And God is so happy, even though we are so unworthy, God is feeling so happy to call us as his children. 1 கொரிந்தியர் 1:27 வாசித்து பாருங்க. The Bible says in 1 Corinthians chapter 1 verse 27. ஞானமுள்ள மக்களை தான் உலகம் தேடும். And people who are so filled with wisdom, people will seek such a people. ஆனால் ஞானமுள்ள மக்களை வெட்கப்படுத்தும்படி ஞானத்துல குறைவுள்ள மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாராம். But God is choosing the people who are lacking the wisdom in order to shame the wise of the world. ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு வித்தியாசமானது யோசித்து பாருங்க. And see how different is the calling of God. பலன் உள்ளவர்களை தான் உலகம் தேடும். And the world will seek the people who are so strong. ஆனால் பலன் உள்ள மக்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறாராம். God is choosing the people who are so weak. பேதைகளும் பைத்தியமான மக்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாராம். God is choosing the people who are so foolish and unworthy. இதுதான் அவருடைய கிருபை பிரியமானவர்களே. This is his grace, my dearly beloved. ஆகவே இந்த தைரியமா நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. So with great confidence you just commit your life to God. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. You say that, Lord, thank you for your grace. எனக்கு தகுதி இல்லைங்க, நான் இந்த இறைவனை கிட்டி சேர முடியாதுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. Don't say that I am so unworthy, I cannot come closer to this God. அவர் கிருபை உள்ளவர், ஆகவே நான் அவரை பற்றிக் கொள்வேன் என்று சொல்லுங்க. You say that God is so graceful, so I will cling on to him. அதே போல அவருடைய இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். In the same way, God is crowning us with his mercy. இந்த உலகில் இருந்த பொழுது அவர் அப்படித்தான் மனது உருகி ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்தார். When Jesus was in this world, Jesus moved with compassion upon his people. குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு மனிதனை அந்த நாட்களில் யாரும் பக்கத்திலே சேர்த்து கொள்ள மாட்டார்கள். A person who were called as leprosy, nobody will seek such a people. ஆனால் இயேசு அவனை அழைத்து அவனை தொட்டார் பாருங்கள். But Jesus called such a person and Jesus touched him. ஒருவேளை குஷ்டரோகம் வந்தவுடன் யாரும் அவனை தொட்டு இருக்க மாட்டார்கள். So once he is infected by this leper, nobody would have touched him. ஆனால் இயேசு மனது உருகி அவனை தொட்டு சுகமாக்கினார். But Jesus was filled with compassion and he touched him. தொடும் பொழுதே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. See how he would have felt when Jesus has touched him. அதுதான் இரக்கங்களினால் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். That is the reason God is crowning us with his mercy. இந்த உலகம் நம்மை பார்த்து நீ தகுதியுடையவன் அல்ல, நீ இதற்கு பயனற்றவன் என்று சொல்லலாம். The world might say that you are so unworthy, you are not worthy for this calling. ஆனால் ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். But God is crowning you all people with his mercy and grace. நீ என்னுடைய பிள்ளைப்பா என்று சொல்லுவார். He says that you are my beloved child. எப்பா நீ நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் என்று நம்மை அணைத்துக் கொள்வார். And Jesus will say that come and he will make us to be closer to him. ஆகவே இந்த உபகாரத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். So remember this benefit and you have to praise him. ஐந்தாவது அவர் செய்கிற
உபகாரம் என்ன? And do you know what is the fifth blessing? உங்கள் வாயை நன்மையினால் அவர் திருப்தியாக்குகிறாராம். And God is satisfying your mouth with blessings. உங்கள் வாயை நன்மையினால திருப்தியாக்குகிறார். And God is satisfying your mouth with நான் blessings. பிஇ பட்டப்படிப்பை முடித்து ஒரு வேலை இல்லாத ஒரு வாலிபனா இருந்தேன். After the completion of my BE, I never got a good job. அப்பொழுது நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்தேன். At that time I prayed to God, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாருமப்பா. Lord, give me a job. இனி என் பெற்றோருக்கு என் சகோதரருக்கு நான் பாரமா இருக்க கூடாது. So hereafter I should not be a person who are putting burden upon my parents and my brother. என்னுடைய தகப்பனார் அப்பொழுது என்னை சென்னையிலே ஒரு கம்பெனியிலே ஒரு டெம்பரரி ஜாப் பண்ணும்படி ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்னை அனுப்பி வைத்திருந்தார்கள். During that time my father sent me to a company in Chennai for me to get trained for 6 months. 6 மாதங்கள் நான் போய் அந்த கம்பெனியிலே வேலை பார்த்து அந்த சர்டிபிகேட் கிடைக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I was working for 6 months in the company and I was waiting for the certificate from the company. 6 மாதம் முடிந்தவுடன் நான் அந்த சகோதரர், அவருடைய பெயர் கிருஷ்ணன், அவர்களுடைய வீட்டிற்கு நான் ஃபோன் பண்ணினேன். And after the completion of my 6 months of time, so I called the person named Krishnan. அவருடைய மனைவி தான் ஃபோனை எடுத்தார்கள். His wife only attended the call. அவர் சொன்னார்கள், ஒரு வாரத்திற்கு முன்பு திடீரென மாரடைப்பினால் என்னுடைய கணவர் இறந்து போனார் என்று சொன்னார்கள். A week back, all of a sudden, due to heart attack, he passed away. அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரே கேள்விகள் தான் எழும்பியது. So during that time, lot of question arised in my heart. ஒரு பக்கம் அந்த நல்ல மனிதர் இறந்து போனாரே என்ற ஒரு வேதனை. On one side, I was feeling so sad that a very good person, he is no more. மற்றொரு பக்கம் 6 மாதங்கள் நான் போயும் அதில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு மன வருத்தம். And on the other side, even I have worked for 6 months, but I never got any outcome of it. ஆனால் அந்த நேரத்திலும் என்னுடைய உள்ளத்திலே வருகிற எண்ணம் என்ன தெரியுமா? So during that time, what would come in my heart, you know? ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். And God will surely fill my mouth with his நான் blessings. மற்றவர்களுக்கு பாரமா இருந்து விடக்கூடாது என்று சொன்ன அந்த ஜெபத்தை தேவன் கேட்டருளினார். I should never be burdened to others. Lord has heard such a என் prayer. அன்புக்குரியவர்களே, My dearly beloved. உங்களுடைய வாழ்க்கை தடைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக மாற்றி போடுவார். And God will change all the obstacles of your life. நீங்களும் இந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. And you also cling on to this verse and you thank God. ஆண்டவர் என்னுடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார் என்று சொல்லுங்க. You say that God also fill my mouth with his blessings. வேலை தேடி வரும்படி செய்தார். God made that God made to have the job came in search of மாஸ்டர்ஸ் me. டிகிரி முடிக்க கிருபை செய்தார். God enabled to complete my master's degree. டாக்டரேட் முடிக்க கிருபை செய்தார். God enabled to complete my PhD இன்னைக்கு ஒரு degree. ப்ரொஃபஸராக ஒரு யுனிவர்சிட்டியிலே வேலை பார்க்கும்படி கிருபை செய்தார். And God has enabled me to work as a professor in an institution. கணக்கற்ற வாலிப சகோதர சகோதரிக்கு சாட்சியாக இருந்து அவளுக்கும் நாம் ஞானத்தை போதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். And God also enabled me as a role model to a multitude of young people and to say the word of God to them. நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய And தேவன். God is a God who will satisfy our mouth with his goodness. ஆகவே இருக்கிற நிலைமையை பார்த்து தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. So never feel tired of your situation. வெறும் உலக நன்மை தான் ஆண்டவர் கொடுப்பாரா? Whether God will give only the things which is good of this world, ஆவிக்குரிய நன்மையினாலும் உங்களுடைய வாயை திருப்தியாக்குவார். God will also satisfy your mouth with the spiritual blessings. சாதாரணமான நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவு தெரியுமா? Do you know that how our tongue, which is an ordinary tongue? யாக்கோபு 3:8 சொல்லுகிறது, The Bible says in James chapter 3 verse 8, சாவுக்கு ஏதுவான விஷம் நம்முடைய நாவிலே நிறைந்திருக்கிறதா. our tongue is full of deadly poison. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். Do you know that God is filling such a tongue with his anointing? அதே நாவு மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் மாறுகிறது. The same tongue is able to give life to others. விஷத்தை கக்கின அதே நாவு அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற நாவாய் மாறுகிறது. The same tongue that has poured the poison, God will transform it to give anointing to others. இதற்காகவே ஆண்டவர் நம்முடைய நாவை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். That is the reason God is anointing our tongue with his Holy Spirit. நாம் அந்நிய பாஷையிலே பேசும்பொழுது தேவனோடு பேசுகிறவர்களாய் மாறுகிறோம். When we speak in tongues, God is making us to speak with God. நாம் ஒரு மனிதனுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய
சுகமுள்ள வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. When we pray for others, God is enabling us to speak words of healing to others. கணக்கற்ற மக்கள் வந்து சொல்லுவார்கள், ஐயா நீங்க வந்து ஒரு ஆலோசனை சொன்னீங்க, கணவன் மனைவிமா நாங்க இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். And multitude will come and say that you only prayed and God has enabled us to a blessing to others. பிசாசுகளை துரத்துகிற அதிகாரமுள்ள நாவாய் நம்முடைய நாவு மாறுகிறது. God will transform our mouth to be an authority to make to chase out the devil. பாருங்க, ஆவிக்குரிய நன்மையினாலும் திருப்தியாக்குகிற வாயாய் நம்முடைய வாயை கர்த்தர் மாற்றுகிறார். God will transform our tongues to be filled with the spiritual blessings. இந்த உபகாரம் இல்லனா நீங்க இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்துங்க. If you don't have these blessings, you receive these blessings from God and you thank God. ஆறாவது வசனம் சொல்லுகிறது, 6th verse says that கழுகுக்கு சமமான வாள வயதை போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரா. and God is renewing our life as that of the lives of the eagle. கழுகை போல வாள வயதுள்ளவர்களாய் நீங்கள் மாறுறீங்க. God will make us to be youth like eagles. இந்த கழுகு மொத்தமாக 70 ஆண்டுகள் இந்த உலகில் வாழுமா. And do you know that these eagles will live for 70 years in this world? முதல் 40 வருஷம் நல்ல பலத்தோடு கூட அங்கங்க பறந்து கொண்டு இருக்குமா. For the first 40 years of time with great strength it will be flying here and there. 40 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாயிரும். After 40 years of time it will become little weak. அதனுடைய பீக்லாம் அப்படியே ரொம்ப வீக்கா போயிருமா. So its beak will become so weak. அதனுடைய சிறகுகள்லாம் அப்படியே அதோட தோலோடு கூட அப்படியே ஒட்டிக்கொள்ளுமா. And all the feathers will stick upon its skin. உடனே அது மலை உச்சிக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுமா. So immediately it will go to the heights of mountain. அங்க இருக்கிற பாறையில அந்த பீக்க வச்சு அப்படியே முட்டிக்கிட்டே இருக்குமா. It will hit its beak upon the rock. அதை முட்டி முட்டி மறுபடியும் அதை அப்படியே கூர்மையாக்கிறதா மாற்றி விடுமா. And it will hit again and again and it will make the beak so sharp. அதன் பின்பு அதுவே தன்னுடைய கைகளினால் அந்த சிறகுகள் எல்லாம் பிடுங்கி அதை கடித்து பித்து போடுமா. Immediately with its own hands it will tear away all the feathers. அதன் பின்பு மறுபடியும் புதிய சிறகுகள் முளைக்குமா. Then new feathers will come to it. அதன் பின்பு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும். Then immediately it will begin to fly. மறுபடியும் பழைய விதமான அதே பலத்தோடு கூட பறக்குமா. It will fly so high with its own strength again. ஆண்டவர் சொல்லுகிறார், God is telling you, உன்மேல் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour upon you the Spirit of God. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, The Bible says in Isaiah chapter 40 verse 31, நீங்கள் அவருக்காக காத்திருக்க புது பலன் அடைவீர்களாம். when you shall wait upon the Lord you will receive the strength from God. நீங்க 40 வருஷம் காத்திருக்க வேண்டாம். You need not wait for 70 years. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். Every day God will give you great strength. எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த அனுபவத்தை கொடுத்தாரு. And God gave me this experience 20 years before of time. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்ட உடனே ஒரு வாள வயது போல தான் ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. And every day when I kneel before God, God will give me the strength as a new person. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அபிஷேகம். That is the anointing what God gives in our life. ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய உபகாரம் இல்லையா. This is one of the greatest blessing. வாள வயது போல கழுகுகளை போல நான் உயர பறப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. And God is giving us the confidence we will soar high as like eagles. இந்த மாதத்துல நீங்களும் இந்த உபகாரத்தை பெற்று நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. Even in this month you are also going to receive these blessings and you are going to praise God. மற்றவங்கள போல நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. So don't feel tired like others. ஒவ்வொரு நாளும் என் தேவனை நான் தேடுவேன். Every day I will seek his face. ஆண்டவர் எனக்கு புது பலனை கொடுப்பாரு. God will give me new strength. கழுகுகளை போல சட்டை எடுத்து மேல உயர பறந்துகிட்டே இருப்பேன். And I will soar high like as that of the eagles. வாலிபனுடைய வயதை போல கர்த்தர் எனக்கு மறுபடியும் கொடுப்பார் என்று சொல்லுங்க. And you say that like the strength as that of the youth, God will give me the strength. எப்படி 40 வருஷம் அந்த கழுகு வாழ்ந்த அதே போல அடுத்த வாழ போற வாழ்க்கையிலும் அதே பலத்தோடு வாழுமா. How this eagle lived for the first 40 years of time, it will live with the same strength for another 30 years. ஆகவே யாரும் நீங்க சோர்ந்து போக கூடாது. So nobody should feel tired. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு எனக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. You receive this word and you say that Lord you give me this new strength. பலனை கொடுத்த உடனே அந்த பலனை பெற்று அந்த உபகாரத்துக்காக நன்றி என்று செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறோம். After receiving this blessing you have to say that thank you Lord. கடைசியாக ஆண்டவர் செய்கிற உபகாரம் என்ன? Lastly what is the blessings? 7வது உபகாரம், The 7th blessing. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு
ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நீதி நியாயத்தை செய்கிறாரா? God is giving justice to the people who are so oppressed. இயேசுவை உண்மையாய் நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியின்படி நீங்க நடந்தா, When you have accepted Jesus truly in your heart, கட்டாயமாய் ஜனங்கள் உங்களை ஒடுக்குவார்கள். surely people will oppress you. பொல்லாத பிசாசு நம்மை ஒடுக்கும். Even this devil will oppress us. இந்த பிரச்சனையில நீ தொடர்ந்து எப்படி நீ ஓடுவ என்று நம்மை பார்த்து கேட்கும். This devil will ask us, how will you continue when you are in this problem? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் ஒடுங்கி போகாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். During that circumstances, God will protect us so that we don't feel oppressed. இந்த பிரச்சனை வந்ததுங்க, இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருங்க, ஸ்தோத்திரம். அது ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சி தான். So you would say that I was in this problem and God delivered me from this problem. Yes, that is a testimony. ஆனா திடீர்னு இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இடி மாதிரி வந்து விழுந்ததுங்க. ஆனா அதன் மத்தியிலும் நான் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேங்க, நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றது பெரிய சாட்சி. And when you say that there was a problem that came upon me like a thunder, even in that situation I clinged upon the Lord, and that is the greatest testimony. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கூடுதல் மகிமைக்காக அவர் வைத்திருக்கிறார். And such a people God has kept them safe for a greater glory. ஆகவே நீங்க ஒடுக்கப்படுறீங்களா, நீங்க சோர்ந்து போகாதீங்க. Do you feel that, are you oppressed? அந்த சூழ்நிலையில் என் தேவன் நீதி நியாயத்தை செய்வார் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You say that in that circumstance even God will give me justice, and you say thank you Lord. யார் யார் ஏளனமாய் பார்த்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி பெரிய கனத்தை கொடுப்பார். And people would have seen so low of you, and in the eyes of such a people God will raise you all. 2 கொரிந்தியர் 4:8 வாசித்து பாருங்கள். The Bible says in 2 Corinthians 4 verse 8. பவுல் சொல்லுகிறார், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. And Apostle Paul says that even though I am oppressed from all sides, I don't feel I am oppressed. அதில் 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், And in that 11th verse he is saying, விசுவாசத்தின் ஆவினால் நிறைந்து நான் ஜீவிக்கிறேன், நீங்களும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். and he says that I live by the spirit of faith, you shall also live. காரணம் நம்முடைய தேவன் நீதி நியாயத்தை செய்கிறவர். That is the reason, because our God is a God who will pass justice to his people. எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒடுங்கி போவதில்லை பிரியமானவர்களே. Whatever might be your situation, you will never feel oppressed. தொடர்ந்து நாம் இயேசுவுக்கு சாட்சியாய் நாம் நிற்போம். And continuously God will enable us to make him a testimony for him. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let us all glorify his name. ஆண்டவர் செய்கிற இந்த எல்லா உபகாரத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Let us remember all these blessings and shall we praise நாம் God. எல்லாரும் ஜெபம் செய்வோம். Shall we pray to God? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, Our loving heavenly Father, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, from our bottom of our heart we thank you, Master. ஆண்டவரே, எல்லா அக்கிரமங்களையும் நீர் எங்களுக்கு மன்னித்திருக்கிறீரே. Lord, you have forgiven us from all the sins. எல்லா நோய்களிலும் இருந்து எங்களை குணமாக்கி இருக்கிறீரே. Lord, you have healed us from all the diseases. எங்களுடைய பிராணனை எல்லா அழிவுக்கும் இருந்து எங்களை மீட்டு எங்களை விடுதலை பண்ணி இருக்கிறீரே. Lord, you have redeemed us from all the evil things of the world. எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறீரே. Lord, you have crowned us with your grace and mercy. அப்பா, எங்களுடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி இருக்கிறீரே. Lord, you have filled our mouth with your goodness. கழுகை போல வாழ வயதுள்ளவளா எங்களை மாற்றி இருக்கிறீரே. Lord, you have renewed our life as that of the eagle. எவ்வளவாய் நாங்கள் ஒடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு நீதி நியாயத்தை செய்திருக்கிறீரே. Lord, you have given us righteousness even though we are oppressed from all the sides. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. So from the bottom of our heart we thank you, Lord. ஒருவேளை அக்கிரமம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருடைய பாவங்கள் இப்பொழுது மன்னிக்கப்படுவதாக. Lord, if they feel that if their sins are forgiven, not forgiven, Lord, you please forgive all their sins. எப்படிப்பட்ட நோய்களும் இன்று அவர்களுக்கு குணமடைவதாக. Whatever might be their diseases they might be undergoing, Lord, heal them right now. தகுதியில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு கிருபை இரக்கம் இப்பொழுது முடிசூட்டப்படுவதாக. If they say that I am unworthy, right now you crown them with your grace and mercy. பிசாசின் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே. And whoever all attacked by this evil force, right now I
deliver them in the name of Jesus. இப்பொழுது ஒவ்வொரு நாவையும் உம்முடைய நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே. Lord, fill each and every mouth with your goodness. முறுமுறுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய நாவு திருப்தியினால் நிறைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தட்டும் அப்பா. And the tongue which is grumbling, let it be filled with your goodness, O Father. எல்லா கடன் பிரச்சனை அவளை விட்டு நீங்கி போவதாக. And all the loan problem right now, let it leave in Jesus' name. ஆவிக்குரிய நன்மையினாலும் நீர் அவளை திருப்தியாக்குவீராக. Lord, you fill them with the spiritual blessings, O Father. கர்த்தர் இப்பொழுதே உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். And Lord is right now filling your tongues with His goodness. அவருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. His presence is filling your life. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று And சொல்லுங்க. you open your mouth and say, Lord, thank you, Master. Thank you, ஆண்டவர் Lord. உங்களுக்கு புது பாஷைகளை உங்கள் நாவிலே வைக்கிறார். Lord is giving you new tongues. உங்கள் மூலமாய் அநேகரை சுகமாக்குவார். Lord is healing many people through your prayers. இடிந்து கிடக்கிற அநேக குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். Lord will enable you to construct many life that is destroyed. திருச்சபையை கட்டி எழுப்புவார். Lord will enable your hands to build churches. கர்த்தருக்கென்று நீங்கள் அலங்கத்தை கட்டுகிறவர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். And you will be a people who will raise mansions for Christ. எல்லா பக்கத்திலும் நான் ஒடுக்கப்படுகிறேன் என்று சொல்றீங்களா? Do you say that I am oppressed from all the sides? நான் எல்லாருக்கும் நன்மை தானையா செய்றேன். I did good things for all the people. நான் ஏன் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க சொல்றீங்களா? Why should I have to be oppressed? ஆண்டவர் நமக்கு நீதி நியாயத்தை செய்கிறவர். God is giving righteousness in our life. ஆண்டவரே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. Lord, you are a God who are so righteous, O Father. ஒடுக்கப்படுகிற ஜனங்களை தயவாய் நீர் இப்பொழுது விடுதலை செய்வீராக. Lord, you deliver all the people who are oppressed in their situation. நீர் எப்படி நீர் சிலுவையில் அன்று நெருக்கப்பட்டீரே சுவாமி. Lord, how you were oppressed on the cross. ஆணினால் கடாப்பட்ட கைகளோடு நீர் சிலுவையில் தொங்கினீரே. Lord, you were hanged on the cross by nailing your hands upon the cross, O Father. உம்மை வாரினால் முதுகெல்லாம் அடித்து போட்டார்களே. Lord, you took all the stripes upon your body, O Father. தாகத்தோடு கூட தண்ணீர் கூட இல்லாத நிலைமையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தீரே. Lord, with the thirstful tongue, and you were hanging on the cross without water, O Father. அந்த நேரத்திலும் கொடிய வார்த்தையினால் உங்க இருதயத்தை காயப்படுத்தி And கொண்டிருந்தார்கள். even that time, evil words came against you. நீர் ஒருவர்தான் அவருடைய நெருக்கங்கள் ஒடுக்கப்படுகிறதை அறிந்திருக்கிறீர் அப்பா. Lord, you are the only God who can understand all our oppressions. ஆகவே இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிறவர்களை இப்பொழுது விடுதலை செய்வீராக. Right now, in Jesus' name, Lord, you deliver all the people who are oppressed. ஆண்டவர் அற்புத வல்லமை உங்கள் மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார். Right now, a miracle is coming upon your life. தேவையில்லாத எல்லா கோர்ட் கேஸும் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. So all unnecessary problems of courts and case, it is leaving right now. உங்களுக்கு வேண்டிய நீதி உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்கிறார். And all the righteousness that is needed in your life, it is coming in search of you. தேவனுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்க. You just thank God. எந்தெந்த பாகத்துல பலவீனமா இருக்கோ இப்பொழுது அங்க உங்க சரீரத்துல அந்த உங்க கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. And any Yes, part of the body, if you are affected, you keep your hands upon it and you say, thank you, Lord, for healing me. இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது நீங்கள் குணமடைகிறீங்க. Right now, by the stripes of Jesus, you are healed. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டிகளும் இப்பொழுது மறைவதாக. In the name of Jesus, let all the tumors leave right now. இயேசுவின் நாமத்தில் எல்லா வலி வேதனைகள் அவளை சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. In Jesus' name, right now, all the sickness and pains leave right now. நீர் இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Master. Immediately you are doing miracle. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Lord, we are praising your name. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆண்டவர் நிச்சயமாக இந்த 7 உபகாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று அனுப்பி இருக்கிறார். God has surely passed all these 7 blessings in your life. இதை ஏற்கனவே பெற்றவர்கள் நன்றாக நன்றி செலுத்த அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். If you have received these blessings, you remember that and you praise him. தொடர்ந்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Continuously you will be a blessing to others. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May Lord bless you all. ஆமென். Amen. ஆமென். Amen.